இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 27ஆம் நாள் 13/10/2024 அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:02 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 4:36 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் அதிகாலை 12:54 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம் வருகின்றது. இது இரவு 11:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதயம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:01 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. இது இரவு 11:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம், திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வேலையில சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது, பொறுமையாக இருப்பதும் நல்லது. சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாங்க. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில ஏதாவது நிலுவைகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தவறுகளும் ஏற்படலாம். பணிகளை தரமாக முடித்துக் கொடுப்பது என்பது சிரமமாகவும் இருக்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாங்க. அவர்களிடத்துல மென்மையாக பேசுவதும் நல்லது. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அதிகரிக்கும் பொறுப்புகளின் காரணமாக செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வயிறு உப்புஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பெண்கள் என்ற தைரியமாகவும் இருப்பீங்க. பிள்ளைகளுக்காக கல்வி செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளையும் பெறுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான புதிய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. அரசு துறையில சில தாமதங்களும் ஏற்படலாம். அலுவலக பணிகளினால டென்ஷனாகவும் இருப்பீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகள்ல வேகம் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல நல்ல ஒரு உற்சாகமும் இருக்குங்க. இன்று கூடுதல் கவனத்துடன் வேலைகளை பார்த்தாலே போதுங்க. சில வேலைகளை நீங்க முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுத்தரும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால செலவுகளை சமாளித்து விடலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஓய்வெடுப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு வேலை சுமையும் இருக்கும். வீண் அலைச்சல்களும் இருக்கும். சில தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அதிக கவனத்துடனும் இருங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் ஈகோ போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சிலருக்கு திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாகவும் இருங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் நடைபெறும். ஒரு சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். சொந்த தொழில் முயற்சிகள்ல கால தாமதங்களும் ஏற்படலாம். சுய தொழில் செய்து கொண்டே இருக்கிறவங்களுக்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை உணரவும் செய்வீங்க. உங்கள் துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடித்தும் விடுவீங்க.
வியாபாரத்துல முன்னேற்றமான சூழலும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில செலவுகளும் தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் கேட்கும் உதவிகளை செய்து மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கும் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உழைப்பின் மூலம் வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. சுய முன்னேற்றத்துல நீங்க தெளிவாகவும் இருப்பீங்க. கடினமாக உழைத்து வெற்றியை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. உங்களுடைய இலக்குகளை அமைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப முயற்சிகளும் செய்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் துணையிடத்துல இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கூடி வரலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பணியிடத்துல உங்களுக்கு எதிரிகளும் உழைத்தும் வரலாம். கவனமாகவும் இருங்க. கடுமையாக வேலைகள் செய்தாலும் முதலாளிகளுடைய பாராட்டுகளை பெறுவது என்பது சற்று கடினமாகவும் இருக்கும். ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. ஆபத்துகளும் இருக்கலாம். வசீகரமான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எளிய முறையில நடந்து மற்றவர்களுடைய கவனத்தை எல்லாமே பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். போதுமான அளவு பணம் இருக்கிறதுனால சமாளித்து விடுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேசும் வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. தந்தையுடன் இணக்கமாகவும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரம் என்ற நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்கள் தாயார் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளும் கைகூடியும் வரலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதில் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான உத்தரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசா போன்றவற்றிற்காக காத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். தகவல் தொழில்நுட்பத்துறை, பத்திரிகை துறை, பத்திரப்பதிவு போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாங்க. ஏதாவது நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலையை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு வேலை தொடர்பான தகவல்களும் வந்து சேரலாம். இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல திடீர் மாற்றங்களையும் செய்வீங்க. எதிர்ப்புகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில குழப்பங்கள் நீங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் தெளிவாகவும் உணர்வீங்க. இன்று நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்னல்களும் குறையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தெளிவும் உண்டாகும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் சுமூகமாக பழகுவதும் நல்லது. புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு தகவல் பரிமாற்ற திறமையுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆர்வத்துடன் கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
இன்றைய நாள்ல தெய்வீக ஈடுபாடுகளுக்காக பயன்படுத்தியும் கொள்வீங்க. இதன் மூலம் திருப்தியாகவும் உணர்வீங்க. கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளும் ஆதரவாகவும் இருப்பாங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. குடும்ப பிரச்சனை பற்றி மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனால நீங்க திருப்தியாகவும் உணர்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது என்பது சிரமமாக தங்க இருக்கும். ஆனால் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் ஆற்றலுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பாகவும் இருக்கும். சில அவப்பெயர்களை தாண்டி வெகுமானங்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறைகளும் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் தேரும். தனியார் துறை பணியாளர்கள் உற்சாகத்துடன் வேலைகளையும் செய்வாங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலியினுடைய மனம் புரியாமல் பேசிவிடவும் வேண்டாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. எதிரிகளை வீழ்த்தவும் செய்வீங்க. அவ்வப்பொழுது மனதில இனம் தெரியாத குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஓரளவு அனுகூலம் ஏற்பட்டாலும் அவர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படும். மாலையில உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்திலும் அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பிள்ளைகளினால உங்களுடைய அந்தஸ்தும் பெருமையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதியும் பெருகும். உங்களை தேடி வந்தவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல தலைமைக்கு நெருக்கமும் ஆவீங்க. சில திடீர் யோகமான வாய்ப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள்ல கவனமாக பேசுவதும் முக்கியங்க. மாணவர்களுடைய கல்வி நல்லபடியாக தங்க இருக்கும். கல்விக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியையும் பெற்றுத்தரும். ஆசிரியர்களுடைய அனுகூலத்தையும் பெற்றுவிடுவீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கால தாமதங்களும் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல இழுபறிகளும் ஏற்பட்டு தாங்க நீங்கும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றியும் உண்டாகும். இன்று இறை நம்பிக்கையில அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய வருங்காலம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். எதிலும் விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் ஏற்படும். நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். புதுமையான செயல்பாடுகள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. பக்தி பாடல்கள் கேட்பது, கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் மன ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதன் மூலம் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் உணர்வீங்க. பணியிட சூழல்கள் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். ஓரளவிற்கு சுமாரான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய உழைப்பிற்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல உங்களுடைய மாறுபட்ட மனநிலையை காட்டவும் வேண்டாம். இது உறவில மகிழ்ச்சியை பாதிக்கவும் செய்யலாம். அவர்களிடத்துல இணக்கத்துடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணப்பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கு நிதி விஷயமாக ஏற்பட்டு இருந்த கவலைகளும் நீங்கும். செலவுகளை நல்லபடியாக சமாளித்தும் விடுவீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டத்தை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. குடும்ப தேவைகளை எல்லாமே மன நிறைவுடன் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வேலை பலுவினால உடல் சோர்வும் ஏற்படலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. அவப்பெயர்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க.
வியாபாரத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுதாங்க. வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பும் கிடைக்க பெறுவீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் ஒப்படைக்கவும் வேண்டாம். வீண் செலவுகள்ல மாட்டிக்கொள்ளாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுக்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சிலருக்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். மன உறுதியுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. இது சம்பந்தமாக புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறலாம். வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல பழைய சிக்கல்களும் தீரும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. பாடங்களை படிப்பதுல அவர்களும் ஆர்வத்தையும் காட்டுவாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். தொழிலை வெற்றிகரமாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். இன்று வாகன வகை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில ஆதாயமும் உண்டாகும். உணவு தொழில், சுற்றுலாத்துறை, சேவை தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். கல்வி நிமித்தமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் குறித்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் மேம்படலாம். கால்நடைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். எதிர்பாராத சில உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில உதவிகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனதையும் அமைதியாகவும் வைத்தும் கொள்வீங்க. இப்பொழுது நடக்கும் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியிட சூழல்களும் சுமூகமாகவும் இருக்குங்க. உங்களுடைய கடின உழைப்பிற்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரங்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தள்ளி போன தகவல்களை இப்பொழுது பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல மனம் திறந்தும் பேசுவீங்க. அவர்களினால புறக்கணிக்கப்படுவதாக நினைத்துக் கொண்டு இருந்தவர்களுக்கு மன மாற்றங்களும் ஏற்படலாம். தேவையற்ற கற்பனையான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று நிதி பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியமான விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எந்த வேலையை முதலில் செய்வது பிறகு செய்வது போன்ற குழப்பங்களும் ஏற்படலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஊழியர்களுடைய ஒத்துழைப்பினால உற்பத்தியை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதர உறவுகளுக்காக செலவுகளும் செய்வீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண தேவையை ஓரளவிற்கு பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகளும் குறையும். இன்றைய நாள் ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகள் கேட்டதையும் மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். மாலையில பிள்ளைகளுடன் கலந்து பேசி முக்கியமான முடிவு ஒன்றையும் எடுப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளுடைய போட்டிகளை முறியடித்து விற்பனையை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உங்களுக்கு ஏற்பட்டிருந்த எதிர்ப்புகளும் நீங்கும், பிள்ளைகளினால ஆறுதல்களும் உண்டாகும், வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும், நவீன மின்னணு சாதனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்பாடுகளினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபமான நாளாகவும் அமையும். இன்று மாணவர்களுக்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களை விருப்பத்துடன் படித்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாணவர்களுக்கு கல்வியில ஏற்றமும் உண்டாகும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுடன் ஒற்றுமையும் உண்டாகும். தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். மறைமுகமான எதிர்ப்புகளும் குறையும். மனதில் நினைத்த வேலைகளும் ஏடேறும். தைரியமாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சியும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. எதிர்ப்புகளும் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. குழப்பங்களை தவிர்த்துக் கொண்டு எடுப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். என்று உங்களுடைய எண்ணங்களிலும் செயல்பாடுகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். இது பிரதிபலிக்கவும் செய்யும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் மன ஆறுதலாகவும் உணர்வீங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகளை எல்லாமே திறமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. அதற்கு மற்றவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. நிதி வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நிதி நிலையை மேம்படுத்தவும் செய்வீங்க. பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. குடும்ப விவகாரங்களை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வியாபாரங்கள்ல தடம் பதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடவும் வேண்டாம். இதனால தேவையற்ற அவப்பெயர்களை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நலனிலையும் அவர்களுடைய படிப்பிலையும் அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போக்குவரத்திற்காக புதிய வாகனங்கள் வாங்கவும் செய்வீங்க. நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களைக்கட்டும். அரசினால ஆதாயமும் உண்டாகும். வேற்று மதத்தினருடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுடைய குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களும் குறையும். அவர்களிடத்துல ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். வாகன வகையில ஆதாயமும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்துல நல்ல ஒரு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வங்கித்துறை சேவைத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான தொழில இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் மிகுந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். வாகன தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். இன்று எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகம் நிமித்தமான சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
செலவுகளை குறைப்பதற்கான சூழலும் கூடி வரலாம். கடன் தொடர்பான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் ஈடேறும். புதியவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாகன பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பினால நல்ல பலன்களை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அனுகூலமும் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை எல்லாமே நேர்மையாகவும் நாணயமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. உங்களுடைய கொள்கைகள்ல நீங்க உறுதியாகவும் இருப்பீங்க. நடுநிலையோடும் செயல்படுவீங்க. உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை எல்லாமே நீங்க தாண்டி வந்து விடுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகளை எல்லாமே திறமையுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுல பேசுவதும் நல்லது. உங்களுடைய உணர்வுகளை அவர்களிடத்துல நீங்க பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நிதி பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காதுங்க. பொறுப்புகள் இருந்து கொண்டே இருக்கும். வங்கி இருப்பை பாதுகாப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த சச்சரவான பேச்சுவார்த்தைகளை எல்லாமே நீங்க தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விளையாட்டு பேச்சுக்களை எல்லாமே கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை எல்லாமே சாதுரியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று மனதில தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில சில செலவுகளும் ஏற்படலாம். உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். மாலையில பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். மற்றவர்களிடத்துல மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இங்கீதமில்லாத பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய நகைச்சுவையான பேச்சுக்கள் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய புதிய முயற்சிகளை ஆதரிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து முடித்தும் விடுவீங்க. புதிய வேலைகளை துவக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் செய்யும் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக நல்ல செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காலம் தவறாமல் நடந்து கொள்வதும் நல்லதுதாங்க. வேலைகள்ல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. குடும்பத்துல மன மகிழ்ச்சியுடனும் பேசுவீங்க. ஒரு சிலருக்கு பிரயாணங்களும் வீண் அலைச்சல்களை தருவதாகவும் இருக்கும். கூடுமான வரை கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல விவாதங்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகள் அதிகமாக தங்க இருக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உயர் அதிகாரிகள் இடத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெற்றுவிடலாம்.
விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. ஏற்ற இறக்கத்துடனும் உணர்வீங்க. ஆன்மீக நோக்கத்திற்கான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவாலான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. சூழ்நிலைகள் இதற்கு உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணியிடத்துல நீங்கள் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியதும் இருக்கலாம். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல பரஸ்பரமான உணர்வுடன் இருப்பதும் நல்லது. ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பயணத்தின் பொழுது பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. வீண் வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். இது வில்லங்கத்துல மாட்டிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த வேலைகள்ல ஏதாவது சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். புதிய தொழில் துறைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனித்தன்மையுடன் நடந்தும் கொள்வீங்க. வெளிவட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைக்காக குடும்பத்தினரை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயாருடைய மருத்துவ ஆலோசனைகளுக்காக சில செலவுகளும் ஏற்படலாங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். சில செலவுகளை சமாளித்து விடலாம். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்கள் கேட்கும் உதவிகளையும் மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவீங்க. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்களிடத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல சக வியாபாரிகளுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. தொழிலுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய ஏஜென்சி எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல சந்தேகப்படும் உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதில் பட்டவதை பளிச்சென்று பேசுகிறோம் என்று நினைத்து மற்றவர்களுடைய விமர்சனங்களுக்கு ஆளாகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. யாரிடத்திலும் கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடியாவது விற்று திட்டம் விடுவீங்க. உத்தியோகத்துல கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் நல்லது. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவதும் நல்லது. கணவன் மனைவி உறவு சிறப்பாகவும் இருக்கும். காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இனிமையான நிகழ்வுகளும் நடைபெறும். வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. வழக்கு போன்றவற்றில வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிலருக்கு ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்வதும் நல்லது. இதனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் அசதியும் ஏற்பட்டு நீங்கும். பயணங்களினால விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதானமான பேச்சுக்கள் நன்மதிப்பையும் ஏற்படுத்தும். சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றத்துல கவனத்தை செலுத்துவதும் நல்லதுதாங்க. இன்று உங்களுடைய பாதையில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். மாறுபடுகின்ற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடன் சின்ன சின்ன தகவல் பரிமாற்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். பணியிட சூழ்நிலைகளை பாதிக்காதவாறு பேசுவதும் நல்லது.
திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இதன் மூலம் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்கு வரவேண்டிய வாய்ப்புகளையும் நீங்கள் நல்லபடியாக உதவிகளும் செய்வீங்க. புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண வேலைகள்ல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். மற்றவர்களுக்காக ஏதாவது பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய காதலிக்காக பரிசு பொருட்களை வாங்கியும் தருவீங்க. அவர்களுடைய அன்பையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல சிறப்பான லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் புதிய முயற்சிகள்ல ஈடுபடும் பொழுது கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரம் என்று நன்றாகவும் நடைபெறும். எடுத்த வேலையை முழுமையாக முடிக்க முடியாமல் சிறு கால தாமதங்களும் ஏற்படலாம். அவதியும் ஏற்படலாம். பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரலாம். தொழில உள்ள ரகசியங்களை எல்லாமே நீங்கள் கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி இதனால பெரிய அளவுல செலவு என்று எதுவும் இருக்காது. தனம் சார்ந்த நெருக்கடிகளும் குறையலாம். எதிலும் ஆர்வத்துடனும் ஈடுபடுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். ஆராய்ச்சி கல்வியில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் உண்டாகும். தங்களுடைய வழிகாட்டுதல்களுடன் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. முயற்சிகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் பைரவரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடிகளும் குறையும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைதியுடன் உணரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். உங்களிடத்துல மன நிறைவுடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. சிறப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. இப்பொழுது பணி செய்யும் முறை உங்களுடைய மேலதிகாரிகளினால பாராட்டவும் படலாம். திருமண உறவிலை இன்று உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பயனுள்ள சேமிப்பு திட்டங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இது உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. அரசாங்க ஒப்பந்தங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிளை தொழில்களை ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு மனை வாங்குவதில் நண்பர்களும் உதவிகளும் செய்வாங்க. நீங்க கேட்ட இடத்துல இருந்து பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பகைமை நீங்கி உறவுகளை பலப்படுத்தவும் செய்வீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் செய்வீங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மரியாதையை அதிகரித்தும் கொள்வீங்க. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். வெளியில் செல்ல நேரிட்டால் நன்றாக திட்டமிட்டுக் கொண்டு செல்வதும் நல்லது. உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
எதிலும் வெற்றி பெறுவதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். விசேஷங்களை முன்னின்றும் நடத்துவீங்க. புதிய பொருட்களும் வந்து சேரும். வியாபாரத்துல நவீன யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுபவ அறிவை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த வேலைகளை நல்லபடியாக நிறைவேற்றவும் செய்வீங்க. பேச்சுவார்த்தையின் மூலம் எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. தேவைப்படும் ஒருவருக்கு நீங்க உதவிகளும் செய்வீங்க. சிறிய விஷயத்திற்காக வீட்டுல உள்ளவர்கள் இடத்துல தகராறாக பேசிவிடவும் வேண்டாம். பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்களுடைய வேலை தடைப்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல பிரச்சனைகளும் நீங்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உங்களுடைய அணுகுமுறையில சில மாற்றங்களும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களினால திருப்தியான சூழலும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. அரசு சார்ந்த பணிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இன்று ஆர்வம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தேடல்களும் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். மாற்றங்களும் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறைகளை யதார்த்தமாகவும் ஒழுங்குமுறையுடனும் இருப்பதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பணிகளை திட்டமிட்டு செய்வதும் நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை எல்லாமே திறம்பட செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கவனமற்ற வார்த்தைகள் கண்டிப்பாக ஏதாவது பாதிப்பையும் ஏற்படுத்தலாம். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. யோசித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. சில இழப்புகள்ல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்பாகவும் உணர்வீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. நண்பர்கள் தேடி வந்து உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருக்காக புதியதாக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் மூலம் பணத்தை புரட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல அன்பாகவும் பேசுவீங்க. உறவினர்களை ஒன்று சேர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த ஆரோக்கிய இடர்பாடுகளும் குறையும். இப்பொழுது நிம்மதியாகவும் உணர்வீங்க. பிள்ளைகளிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையுங்க. அவர்களுக்கு ஏதாவது புதிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல சேர்க்கைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய அறிவுரைப்படியும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் விஷயத்துல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. பிரபலங்கள் உதவிகளும் செய்வாங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல சுமூகமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வாகன வகை, தகவல் தொழில்நுட்பத்துறை, மீடியா துறை போன்றவற்றிலே இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தில் உள்ள மூத்த ஒருவருடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுபகாரியங்களை பற்றிய வார்த்தைகளின் மூலம் சுமூகமாகவும் உணர்வீங்க. வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். பணிபுரியும் இடத்துல மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது தெளிவினையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல சின்ன சின்ன அலைச்சல்களும் தோன்றி மறையலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் மேம்படலாம். புதுவிதமான இடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சிந்தனையின் போக்கில சில மாற்றங்களும் ஏற்படலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் விவகாரங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. தெளிவுடனும் உணர்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணத்தின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று கவனமுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருந்தாலே போதுங்க. தாமதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில நிலுவையில இருந்து வந்த வேலைகள் எல்லாவற்றையுமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. பணியில ஏற்பட்டு இருந்த தவறுகளும் நீங்கும். இன்று வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்படுவீங்க. திருமண உறவுல உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொண்டாலே போதுங்க. உங்கள் துணையிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொண்டாலே போதும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்குங்க. சில செலவுகளும் இருக்கும். அதனை நீங்க சமாளித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது இனம் தெரியாத கவலையினால தூக்கத்தை தொலைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏதாவது புதிய செலவுகளும் தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையருக்காக மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பார்க்கும் இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள்ல நீங்க ஈடுபடவும் வேண்டாம். உங்களுடைய அறிவு திறமையினால அனைத்தையுமே கடந்து வந்தும் விடுவீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவுல கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். வியாபாரத்துல சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிக்கவும் செய்வீங்க. பிள்ளைகளும் குடும்ப சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளையும் எடுப்பீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களினால ஏற்பட்டு இருந்த தொந்தரவுகளும் குறையும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. சில திருப்பங்களும் ஏற்படலாம். குடும்ப வேலையில அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. சில ஆக்கப்பூர்வமான வேலைகளிலும் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடனும் இருப்பீங்க. இன்று பண விநியோகம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது மன அமைதியையும் ஏற்படுத்தலாம். சிறிய விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கமானவர்களுடன் ஏதாவது சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்படலாம். கோபத்தையும் பிடிவாதமான குணத்தையும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது ஆர்வத்துடன் வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பல வேலைகளையும் செய்ய வேண்டிய சூழலும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மறைமுகமான சில விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். செய்யும் தொழில்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலைச்சல்களும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. விமர்சனங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.